அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இன்றைய பதிவுல சைவ சாத்திர நூல்களினுடைய தொடர்ச்சியா சைவ மடங்களினுடைய பங்களிப்பை நம்ம இந்த காணொளியில பார்க்க இருக்கின்றோம். அதுல முதலாவதாக திருவாவடுதுறை ஆதீனம். இந்த திருவாவடுதுறை ஆதீனம் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த திருவாவடுதுறை. இந்த மடம் தொடங்கப்பட்ட காலம் அப்படின்னு பாக்குறப்போ கிபி 14ஆம் நூற்றாண்டு. இந்த மடத்தை நிறுவியவர் யாருன்னா நமச்சிவாய மூர்த்திகள். இந்த மடத்துக்கான வேறு பெயர் அப்படின்னு பாக்குறப்போ இந்த மடத்துக்கு மொட்டை மடம் அப்படின்ற ஒரு வேறு பெயரும் இருக்கு. அப்ப திருவாவடுதுறை ஆதீனம்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா மொட்டை மடம் அப்படின்னும் அழைக்கலாம். பொதுவான குறிப்புகள்னு பாக்குறப்போ ஆதீனம் அப்படின்ற சொல் வடமொழி சொல். அந்த வடமொழி சொல்லுக்கு இணையாக தமிழ்ல உரிமை, வசம், மடம் இந்த சொல்லாட்சிகள் தமிழ்ல இருக்கு. மடம் அப்படின்ற அந்த சொல் எந்த பொருள்ல வருது அப்படின்னா அறியாமை அப்படின்ற பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. மடத்தினுடைய தலைவரை தேசிகர் அப்படின்னும் பண்டாரம் அப்படின்ற சொல்லாலையும் அழைக்கிறாங்க. மடத்துல இருக்கக்கூடிய தலைவர்களை சொல்லும் போது தேசிகர் அப்படின்ற சொல்லாட்சியாலையும் பண்டாரம் அப்படின்ற சொல்லாலையும் அழைக்கக்கூடிய ஒரு முறைமை இருக்கு. இந்த மன்றத்தின் வாயிலாக, அதாவது இந்த மடத்தினுடைய வாயிலாக என்ன முக்கியம் அப்படின்னு பாக்குறப்போ பசி புண்ணியங்கள் ஆகிய 32 வகை அறங்களை பத்தியும் பதி புண்ணியங்கள் ஆகிய ஞான சாஸ்திர பயிற்சி, வழிபாடு, ஞான உபதேசம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த திருவாவடுதுறை ஆதீனம் வலியுறுத்துது. நமச்சிவாய மூர்த்திகளுடைய மாணவரா 2 பேர் இருக்காங்க. அதுல முதல்ல தட்சிணாமூர்த்தி தேசிகர், இரண்டாவது நபர் அம்பலவான தேசிகர். இந்த 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான நபர். ஏன்னா அந்த பண்டார சாஸ்திரங்கள்னு சொல்லி ஒரு 14 நூல்கள் இருக்கு. அந்த 14 நூல்களுக்கும் பண்டார சாஸ்திரங்கள்னு பேரு. நம்ம சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் அல்லது மெய்கண்ட சாஸ்திரங்கள்னு 14 பார்த்தோம். அதே மாதிரி பண்டார சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 14 சொல்றாங்க. அதுல முதல்ல தசகாரியம், இது எழுதுந்து தட்சிணாமூர்த்தி தேசிகர். இன்னொரு அதே பெயர்ல தசகாரியம் அம்பல வான தேசிகர் எழுதியிருக்காரு. மூன்றாவது நூலா உபதேச பற்றொடை, இத தட்சிணாமூர்த்தி தேசிகர் எழுதியிருக்காரு. நான்காவது நூல் சன்மார்க்க சித்தியார், இதையும் அம்பலவான தேசிகர். சிவாச்சிரம தெளிவு அம்பலவான தேசிகர். சித்தாந்த பற்றொடை அம்பலவான தேசிகர். சித்தாந்த சிகாமணி அம்பலவான தேசிகர். உபய நெட்டை வெண்பா அம்பலவான தேசிகர். உபதேச வெண்பா அம்பலவான தேசிகர். நெட்டை விளக்கம் அம்பலவான தேசிகர். அதிசய மாலை அம்பலவான தேசிகர். நமச்சிவாய மாலை அம்பலவான தேசிகர். தசகாரியம் இத ஈசான தேசிகர். பஞ்சாக்கர பற்றொடை இது பின் வேலப்ப தேசிகர். இப்படி அந்த 14 நூல்களையும் பண்டார சாஸ்திரங்கள் அப்படின்ற சொல்லால அழைக்கிறாங்க. இந்த 14 நூல்களுக்கும் பண்டார சாஸ்திரங்கள் அப்படின்ற பேர் வழங்கப்பட்டிருக்கு. பண்டார சந்நிதிகளால உருவாக்கப்பட்டமையால இந்த பெயர் கிடைச்சிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது தட்சிணாமூர்த்தி தேசிகர் 2 நூலை எழுதியிருக்காரு. அம்பலவான தேசிகர் 10 நூல்கள் எழுதியிருக்காரு. அப்ப 12 நூல்கள் கிடைக்குது. மீதி ஒரு 2 நூல், இந்த தசகாரியம் ஈசான தேசிகர், பஞ்சாக்கர பற்றொடை இது பின் வேலப்ப தேசிகர். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 12 நூல்கள் பிளஸ் ஒரு 2 நூல் ஈசான தேசிகரும் பின்வேலப்ப தேசிகரும் எழுதின அந்த 14 நூலை தான் பண்டார சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மடத்தினுடைய தமிழ் பணி அப்படின்னு பாக்குறப்போ இந்த திருவாவடுதுறை ஆதீனம் ஆண்டுதோறும் திருமந்திர மாநாடு நடத்துறாங்க. திருமந்திர விளக்க உரை நூல் வெளியிடுறாங்க. அது தொடர்பான மலர்களையும் வெளியிடுறாங்க. அடுத்து நம்ம பாக்குறப்போ சிவஞான போத மாநாடு நடத்துறாங்க. திருமறை மாநாடு, அரிய தமிழ் நூல்கள் வெளியிடுதல், இலவச நூல்கள் அன்பளிப்பு, புலவருக்கு சன்மானம், இது எல்லாமே இந்த திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய தமிழ் பணி. இந்த திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பாக்குறப்போ சுவாமிநாத தேசிகர் இலக்கண கொத்து அப்படின்ற நூலை, அந்த இலக்கண நூலை எழுதின சுவாமிநாத தேசிகர். இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர். இலக்கண கொத்து சுவாமிநாத தேசிகர். நன்னூலுக்கு உரை எழுதுனது யாருன்னா சங்கர நமச்சிவாயர். நன்னூலுக்கு விளக்க உரை எழுதின சிவஞான முனிவர்.
மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அதாவது சுந்தரம், தலபுராணம் பாடுவதில் வல்லவர். உவே சாமிநாதர் ஐயர், தமிழ் தாத்தான் நம்ம சொல்லக்கூடியவர். சா தண்டபாணி தேசிகர், திருக்குறள் உரை களஞ்சியம் எழுதினவர், இவரும் இந்த மடத்தை சேர்ந்தவர். தாசா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, கச்சியப்ப முனிவர், இப்படி இத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா திருவாவடுதுறை ஆதீனத்தை சார்ந்தவர்கள். இந்த தகவலோட திருவாவடுதுறை ஆதீனம் குறித்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில சந்திப்போம். நன்றி.